Hi, hello, வணக்கம் and welcome to my YouTube channel Slides Factory. நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு வீடியோல என்ன யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பார்க்க போறோம் அப்படினா டிராயிங்க்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு பொருளை நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கலாம்னு இருக்கேன். அது என்ன பொருள் அப்படினா அது என்ன பொருள்னு சொல்றதுக்கு முன்னாடி அது என்ன யூஸ் ஆகும், எதனால அதை நான் இப்போ இந்த வீடியோல போறேன்னு பார்த்துக்கலாம். அதனுடைய யூஸ் என்ன அப்படினா பொதுவாக பென்சில் ஷேடிங் ஒர்க் பண்ணுறவங்க, டிராயிங்கில் வந்து பென்சில் ஷேடிங் போர்ட்ரேட்லாம் வரைகிறவங்க இந்த பொருள் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியலன்னா தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் அந்த வீடியோ போடுறேன். இப்போது மற்ற டிராயிங்கோட கம்பேர் பண்ணும்பொழுது பென்சில் ஷேடிங்கிறது கொஞ்சம் யூனிக். எதில் அப்படின்னா பென்சில் ஷேடிங் இப்போ வந்து கலர் பென்சிலாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட் பென்சில், அதுவும் எஸ்பெஷலி சார்கோல் பென்சிலில் வரைகிறாங்க இல்லையா, அந்த டிராயிங்லாம் வந்து அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியாமல் திணறுவாங்க நிறைய பேர். என்னதான் அவங்க வந்து மேலே ஒரு பட்டர் ஷீட்டை போட்டு வச்சாலும் யாராவது பார்க்கும்பொழுது அவங்கள்ட்ட பார்க்க கொடுக்கும்பொழுது அவங்க கையால் தொட்டாங்கன்னா கையில் ஒட்டிக்கும் அந்த பவுடர் கோட்டி. ஏன்னா பென்சில் ஷேடிங்கிறது அது காயவே காயாது. மற்ற பெயிண்டிங்லாம் வந்து காயிற வரைக்கும் கையில் ஒட்டும், காய்ச்சதுக்கப்புறம் கையில் ஒட்டாது. ஆனால் பென்சில் ஷேடிங் ஒர்க்கு நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு அதை நீங்கள் எடுத்தாலும் கையால் எடுத்தீங்கன்னா கையில் ஒட்டிடும். அப்புறம் வந்து அதோடைய அந்த கிளாரிட்டி போயிடும். அது ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு கார்பன் தானே, அந்த கார்பன் கோட்டிங் தான் வந்து அந்த பேப்பர் மேலே இருக்குது. அந்த கோட்டிங் இல்லைன்னா பென்சில் ஷேடிங்கே இல்லை, அவ்வளோதான். ஸோ இதை வேறு எதுவும் பண்ண முடியாது. அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது, அதுக்கு என்ன பொருள் யூஸ் ஆகும், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு அந்த பென்சில் ஷேடிங் ஒர்க் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணாமல் நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும், பேப்பராகவே வைக்கணும். யார்கிட்டயா கொடுக்கும்பொழுது அவங்க கையில் ஒட்டக்கூடாது அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய பொருள் ஃபிக்ஸாட்டிவ்னு ஒரு ஸ்ப்ரே இருக்குது. இந்த ஃபிக்ஸாட்டிவ்ன்றது பிராண்டு தான். ஃபிக்ஸாட்டிவ் மாதிரி நிறைய பிராண்டில் இந்த ஸ்ப்ரே கிடைக்குது. இந்த ஸ்ப்ரே வந்து ஒரு கிளாசி ஃபினிஷ் தான் கொடுக்கும். ஐ மீன் கிளாசி ஃபினிஷ் கொடுக்காது, ஒரு கிளாசி மாதிரி ஒரு அதாவது நிறம் இல்லாத ஒரு ஸ்ப்ரே. இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதுனால உங்களுடைய பென்சில் ஷேடிங்கோட ஒர்க் எதுவும் ஸ்பாயில் ஆகாது. அது மேலே வந்து கோட்டிங் மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் அதை நீங்கள் ஒன்ஸ் இந்த ஸ்ப்ரே வந்து கம்ப்ளீட்டாக 100% அந்த டிராயிங் மேலே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மேலே தண்ணி கொட்டினா கூட அதை வைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்ணி போயிடும், பென்சில் ஷேடிங் ஒன்றுமே ஆகாது. சாம்பிளுக்கு நான் வரைஞ்ச ஒரு பென்சில் ஷேடிங் ஒர்க்கு இந்த ஸ்ப்ரே பண்ணது வச்சுருக்கேன். ஸோ இது வந்து சார்கோல் பென்சிலில் பண்ணது, சார்கோல் பென்சில். ஆனால் ஃப்ரேம் பண்ணலை, கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னா இந்த ஸ்ப்ரே பண்ணுறதுனால கையில் ஒட்டாது. எதனால அப்படின்னா பென்சில் ஷேடிங் ஒர்க்கு பின்னாடி இருக்கும், அது மேலே ஒரு சின்ன லேமினேட் கோட்டிங் மாதிரி இது வந்துடும். முக்கியமாக இதை யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்மெல் சில பேருக்கு ஒத்துக்காது, அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு இந்த ஸ்மெல் ஒத்துக்காது. அது எப்படி இருக்குன்னா இந்த நெயில் பாலிஷ் இருக்கு இல்லையா, நெயில் பாலிஷ் ஸ்மெல் அடிக்கும். அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் கெமிக்கல் தான்றதுனால மூஞ்சியில் கர்ச்சீஃப்லாம் கட்டிக்கிட்டு ஒரு க்ளோஸ்டு ரூமில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் கதவை சாத்திட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு 2-3 மினிட்ஸில் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாது. உங்களுக்கு வந்து சாம்பிளுக்கு ஒரு பவுடர் கோட்டிங் பென்சில், அதாவது ஒரு சார்கோல் பென்சிலில் வரைஞ்சிட்டு நான் அதை ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன். ஸோ சின்ன போர்ஷன் சும்மா ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேடை நான் தொடுறேன் அப்படின்னா கையில் வந்து அந்த பென்சிலோட கரி, அந்த கார்பன் ஒட்டுது. இப்போ இதை நான் ப்ரிசர்வ் பண்ணோம் அப்படின்னா நான் இதை எப்படி ஆக்சுவலாக இந்த பென்சில் ஷேடிங் ஒர்க்கில் நீங்கள் எப்படி ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா இதை இப்படி தரையோடு இப்படி வச்சுக்கக்கூடாது, ஃப்ளாட்டாக வச்சுக்கக்கூடாது, இந்த மாதிரி வச்சுக்கணும். 90 டிகிரியில் இப்படி நேராக நிற்கிற மாதிரி வச்சுட்டு அவ்வளோதான். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதை வந்து காய விட்டுருங்க. காஞ்சிடுச்சு அப்படின்னா அது செட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அது இப்போ ஸ்ப்ரே பண்ணோன்னா அந்த இது ஈரம் இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி தெரியுது. நல்லா காஞ்சிடுச்சுன்னா அந்த ஈரம் தெரியாது. அதோடு இல்லாமல் அது வந்து ஸ்ப்ரே பண்ண மாதிரியே தெரியாது, உங்களுக்கு எதுவுமே ஸ்ப்ரே பண்ண மாதிரி தெரியாது. பார்க்குறவங்களுக்கு இது பென்சிலால் வரைஞ்சது, ஆனால் கையில் ஒட்டலையே, பென்சிலில் வரைஞ்சி பிரிண்ட் எடுத்தீங்களான்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் இருக்கும். இந்த ஃபிக்ஸாட்டிவ் ஸ்ப்ரே வந்து நான் ரொம்ப நாளாக இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வேறு பிராண்ட் எதுவும் வாங்கலை. நான் வந்து இந்த ஃபிக்ஸாட்டிவ் அப்படிங்கிற அந்த பிராண்டு தான் வாங்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுதுன்றதுனால உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன். இந்த ஃபிக்ஸாட்டிவ் ஸ்ப்ரே அமேசானில் கிடைக்குது. அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஃபிக்ஸாட்டிவ் ஸ்ப்ரே வாங்கிக்கலாம். இதை போல் நிறையா பயனுள்ள நான் வந்து டிராயிங் டிப்ஸ், அப்புறம் டிராயிங் யூஸ் பண்ணக்கூடிய பொருள்கள் இதோட இன்ட்ரோ வீடியோவில் நான் போடுறேன். என்னுடைய சேனலை வந்து தவறாமல் பாருங்கள். கண்டினியூவாக என்னோட சேனலோட வீடியோஸோட அப்லோட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும். அந்த அப்டேட்ஸ் அப்பப்போ கிடைக்கணும்னா
சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நான் வீடியோ உங்களுக்கு நான் வந்து எடுத்து சொல்கிற விதம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நாலேஜ் மற்றவங்களுக்கும் போய் சேரட்டும். தேங்க்யூ வெரி மச். பை.